மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம். ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானிடர் வாழ்வுக்காய் தன்னை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். இரவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இன்றைய திருப்பலியானது சேகர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளில் இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் கடவுளுடைய பராமரிப்புக்காக நன்றி சொல்லியும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். ஆல்டின் பெர்னாண்டோ நிக்சன் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இவருடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய 12ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றி சொல்லியும் கொரோனா நோயிலிருந்து இறைவன் காத்தமைக்கு நன்றி சொல்லி நெப்போலியன் ரோசி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரியா குடும்ப சமாதானத்திற்காகவும் திருவாளர் அமல்தாசருடைய 30வது நாள் நினைவு ஆண்மேலை பாட்டிக்காக அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் அருள்ஜி பாண்டியனுடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருள் தந்தை பஸ்காலிஸ் அவர்கள் விரைவிலே சுகம் பெற்று நலம் பெற வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே கனி தரக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகத்திலே நாம் பிறக்கிற பொழுது இறைவன் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், வாழ்விலே செல்வ செழிப்புகளை கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த அந்த திறமைகளை, கடவுள் கொடுத்த அந்த கனிகளை நாம் பயனுள்ள விதத்திலே இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் பல வேளைகளிலே கடவுள் கொடுத்த அந்த திறமைகளை நாம் முழுமையாக நாம் வாழாத பொழுது கனி தராத ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோம். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த இடம் இறைவேண்டலின் வீடு, இதை நீங்கள் கல்வர் குகையாக்கி விட்டீர்களே. ஈஸ் ஆண்டவர்
ஆலயத்தை பற்றி, தன்னுடைய நம்ம ஒவ்வொருடைய உடலாகிய ஆலயத்தை பற்றி ஆதங்கப்படுகிறார். நம்முடைய வாழ்விலே நம்முடைய உடலெனும் ஆலயத்தை நாம் அசிங்கப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உடலென்னும் ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக தூய்மையாக வைத்திருக்க நாம் தவறி இருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒரு புனிதமான பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ, நம்முடைய திறமைகளை கனிதிறக்கக்கூடிய விதத்திலே நாம் வாழ இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று நாம் மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ. தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நிலைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம் மூதாதையர் இரக்கமுள்ள மனிதர்கள். தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 மற்றும் 9 முதல் 12 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு. வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள். பிறவாதவர்கள் போல் ஆனார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 149. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார்.
ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் துளையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனென்றால் அது அத்தி பழ காலம் அல்ல.
அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்துக்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவளுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்களே என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவருடைய போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவுந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள், நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகமானது பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபிக்கின்றார். இரண்டாவதாக எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று அங்கு விற்போரையும் வாங்குவோரையும் நாணயம் மாற்றுவோரையும் விரட்டி அடிப்பதை, மேசைகளை புரட்டி போடுவதையும் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து ஆழ் கடலில் விழு என்று ஐயமில்லாமல் சொன்னால் அது விழும் என்ற நம்பிக்கை உள்ள அந்த செய்தியை கொடுப்பதையும், நான்காவதாக நாம் ஜெபிக்கிற பொழுது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் ஒரு நீண்ட அந்த பகுதியை நாம் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு எருசலேம் ஆலயத்துக்குள் நுழைகிறார். அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு அது மாலை வேளையாக இருந்ததால் 12 அவர் பெத்தானியாவுக்கு புறப்பட்டு செல்கிறார். மறுநாள் பெத்தானியா விட்டு திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி வருகிறது. தூரத்திலிருந்தே ஒரு இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகிலே செல்கின்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதுவுமே அவர் அங்கே பார்க்கவில்லை. எனவே அவர் அதை சபிக்கின்றார். அன்புக்குள்ளே, இயேசு ஏன் அந்த அத்தி மரத்தை சபித்தார்? பல நேரங்களிலே இந்த கேள்வியானது நம் எல்லோருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் கோபப்பட்டார்? அது அத்திமர பழம் காலமே இல்லையே.
தானாக நின்று கொண்டிருந்த அந்த மரத்தை தன்னுடைய பசிக்காக கனிதரவில்லை என்பதற்காக இயேசு ஏன் சபிக்க வேண்டும் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழலாம். பல வேளைகளிலே நாம் இவ்வாறு சிந்திப்பது வழக்கம். அன்புக்குரியவர்களே, அத்திமரம் என்பது எருசலேம் தேவாலயத்திற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலை அடர்ந்திருந்த அந்த அத்திமரத்தில் ஒரு கனிகள் கூட இல்லை. இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், எருசலேம் ஆலயத்திலே வழிபாடுகள் இருந்தன, சடங்குகள் இருந்தன, சம்பிரதாயங்கள் இருந்தன, திருவிழா கொண்டாட்டங்கள் இருந்தன. ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு உறவு வாழ்க்கை இல்லாமல் இருந்தது. கடவுளுடைய இறை அனுபவத்தை அவர்கள் பெற தவறினார்கள். அன்பு அவரிடமிருந்து விலகி போயிருந்தது. எனவே அவரிடம் கனி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அன்புக்குள்ளே ஒவ்வொரு மரமும் அது அதன் கனியாலே அறியப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்தின் நோக்கம் என்ன? எல்லா மக்களுமே கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்விலே உரிமை உணர்வோடு வாழ்வது. ஆனால் ஆலயத்துக்கு வருகிற பொழுது அங்கே அது ஏமாற்றத்தை கொடுக்கிறது என்றால், பயனற்று அந்த வழிபாடுகள் காணப்படுகிறது என்றால், அந்த இடம் ஒரு வீணான இடமாக இருக்கிறது என்றால், நிச்சயமாக நாம் ஆலயத்துக்கு வருவதும் ஜெபிப்பதும் முற்றிலும் ஒரு வீணாக இருக்கும். ஆக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே பல இறை வாக்குகளை அனுப்பினார். இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக யாவை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். அவளுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆனால் அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக தந்தோண்டித்தனமாக வாழ ஆரம்பித்தார்கள். உண்மையான யாவை கடவுளை தூக்கி எறிந்துவிட்டு தங்களுக்கென்று பொய்யான ஒரு சில தெய்வங்களை வகுத்து கொண்டார்கள். கடவுள் அவர்களை தண்டிக்க விரும்பினார் என்று சொல்லுவதை விட அவர்களை மனமாற்ற விரும்பினார். எனவே இஸ்ரேல் மக்களிடத்திலே பல இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த இறைவாக்கினர் சென்று மக்களுக்கு தேவையான போதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் கண்ணிருந்து குருடர்களாக, காதிருந்தும் செவிலாக அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்த பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு உருவகமாகத்தான் இந்த அத்திமரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே இந்த இறைவாக்கினர்களை அனுப்பியும் கூட அவர்கள் நற்கனி தராத பொழுது இறைவனுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த அத்திமரம் பட்டு போதல். அத்திமரம் ஏமாற்றத்தை தந்தது. அந்த மக்கள் எப்படி ஏமாற்றத்தை கொடுத்தாலோ அதே போல் அந்த அத்திமரமும் ஏமாற்றத்தை கொடுத்தது. அத்திமரம் வீணானதாக இருந்தது, பலனே இல்லை. மக்களும் ஒரு வீணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆக மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமற்று மாறி போயிருந்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்படுவதை நாம் பார்க்கலாம். இதற்கு முற்றிலும் மாறாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், இரக்கமுள்ள மனிதர்களாக இருந்தும் நினைவு கூறப்பட்டதை சிலர் இருக்கின்றார்கள். இந்த வாழ்விலே அந்த இரக்கம் போன்ற நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ள வகையிலே நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். கடவுள் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுள் கொடுத்த அந்த திறமைகளை, திட்டத்தை நாம் ஆண்டவருக்கு இந்த வகையிலே நாம் பயன்படுத்துகிறோமா? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இதையே இந்த பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்க கடவுள் கைமாறு கொடுப்பார். கடவுள் கொடுத்துள்ள வாழ்வை நாம் அர்த்தமுள்ள வகையிலே நாம் வாழ்கிறோமா? கனி கொடுக்கக்கூடிய விதத்திலே நாம் வாழ்கிறோமா? எமர்சன் என்ற ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்வார், உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை விடவும் பயனுள்ள விதமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் மனிதர்கள். நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைக்கிறோமா? அல்லது இறைவனுக்கு கொடுத்த இந்த வாழ்வை மகிழ்ச்சியாக பயனுள்ள விதத்திலே வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? இன்று நாம் நினைவுகூரக்கூடிய புனிதர் பாரிஸ் நகரத்து ஜெர்மானோஸ். இவர் கடவுள் கொடுத்த வாழ்வை மகிழ்ச்சியாக மட்டுமல்ல,
அதை பயனுள்ள விதத்திலே வாழ்ந்தார். பாரிஸ் நகரத்து ஆயராக இருந்த இவர் ஏழைகளின் தந்தை என கருதப்படுகிறார். காரணம், இவர் ஆயர் நிலையில் இருந்தாலும் கூட அந்த ஆயர் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஏழைகளிடத்திலே அன்போடு பரிவோடு பாசத்தோடு அவர் பழகுகிறார். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். பிறகு அரசர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த ஏழை எளிய மக்களுக்கு பல விதங்களிலே உதவி செய்கின்றார். அன்புக்குள்ளே, நாமும் இவருடைய பரிந்துரை வழியாக ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சியாக மட்டுமல்லாமல் நாம் கனிதரக்கூடிய ஒரு வாழ்வு இந்த எளிய மக்களுக்கு செய்ய, குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்னும் கூட நான் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தும் அதை அழித்து கொண்டு வாழ்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர், அவருடைய குடும்பத்தில் ரெண்டு பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே மிகப்பெரிய மருத்துவர்கள். அவர் வந்து சம்பாதிச்சாதான், அவருக்கு வேலை செஞ்சு தான் பிழைக்கணும் இல்லை, பல ஜென்ரேஷனுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவர் அவரிடமிருந்த ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா குடி பழக்கம். பயங்கரமாக குடிப்பார். வேலைக்கு ஒழுங்காக வர மாட்டார். வேலைக்கு ஒழுங்காக வரல. திரும்ப நடந்தது. அவர் சொல்லுகிறார், எனக்கு பணம் தான் முக்கியம், பணத்திற்காக நான் எதையும் செய்வேன். பாருங்கள், ஒரு மருத்துவர், அவருடைய மருத்துவர் மக்களை காப்பாற்ற வேண்டியவர், பணத்திற்காக நான் கொலை கூட நான் செய்ய நான் தயங்க மாட்டேன் என்று அவர் வேடிக்கையாக சொன்னால் கூட அது உண்மையிலேயே அதை கேட்ட பொழுது அவருடைய உள்ளார்ந்த அந்த செயல்பாடு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குள்ளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனையோ நிலைகளிலே கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார் என்றால் அந்த அத்திமர கனி கொடுக்கவில்லை. பிறகு எருசலேம் ஆலயத்துக்கு செல்கிறார். அங்கே ஆலயத்தை வியாபார தலமாக மாற்றி அந்த வியாபாரிகளை பார்த்து சாடுகிறார். அவர்களை விரட்டி எடுத்ததாக நான் வாசிக்க கேட்டோம். அங்குள்ளே இங்கே 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்திமரம் அழகாக வளர்ந்து கனிதர வேண்டியது, ஆனால் கனிதரவில்லை. மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, நான் சொன்னது போல இஸ்ரேல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருந்தாலும் அவர்கள் பல்வேறு நிலைகளை பல்வேறு நபர்களை அனுப்பினார். இறுதியிலே தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தாலும் கூட அவர்கள் மனமாறவில்லை. எனவே அவர்களை சபிப்பது போல அத்திமரத்தை சபிப்பதாக நாம் இன்றைய இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். 2வதாக அந்த எருசலேம் தேவாலயம், இறை வேண்டலின் இல்லம், கடவுள் வாழ்கிற இடம், ஏழைகளின் இடம், இவை அனைத்துமே தடுக்கக்கூடிய விதமாக ஒரு வியாபார தளமாக மாறியதை அந்த நிலையை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். இந்த 2ஐயும் பார்க்கிற பொழுது ஒரு உண்மை நமக்கு புரிகிறது. அத்திமரம் சரி, எருசலேம் ஆலயம் சரி, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கடவுளால் உருவாக்கப்பட்டது. எப்போது அது அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை அடையவில்லையோ, இறை சித்தத்துக்கு மாறாக அது மாற்றப்படுகிறதோ, அப்போது அதை கடிந்து கொள்கிறோம். அதே போல்தான் இந்த வாழ்விலே உங்களையும் என்னையும் கடவுள் படைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. இறைவன் ஒரு புனிதமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று ஏழைகள் சார்பாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இதற்கு எதிராக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாமும் அந்த அத்தி மரத்தை போல இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்விலே பயனற்றவர்கள் தான். நாம் பயனற்றவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அந்த அத்தி மரத்தை சபித்தது போல, ஆண்டவர் நான் உனக்கு நிறைய திறமைகளை கொடுத்தேன், நிறைய செழிப்புகளை கொடுத்தேன், நீ அதை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சபிப்பார். ஆகவே இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்வை பயனுள்ள விதத்திலே நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும். நீங்கள் கனிதர வேண்டும். நீங்கள் கனி கொடுத்து மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பில் நாம் பங்கேற்கும் பொழுது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகளை நினைத்து பார்ப்போம். கடவுள் கொடுத்த அந்த செழிப்பில் நினைத்து பார்ப்போம். நாம் கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா, அல்லது அந்த அத்தி மரத்தை போல கனி தர முடியாத, கனி கொடுக்க முடியாதலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலே நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுவிட்டு நம்புங்கள், நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு நடக்கும் என்று சொல்கிறார். இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே நாம் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாழலாம். அன்புக்குள்ளே, நம்பிக்கை என்று சொல்லுகிற பொழுது இந்த நம்பிக்கையிலே 3 விதமான படிநிலைகள் இருக்கிறது. 1, நான் நம்பி எதிர்பார்ப்பது கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் நான் ஆண்டவரை எந்த ஒரு சூழ்நிலையில் நான் கைவிட்டு விட மாட்டேன், நான் ஆண்டவரை இருக்க பற்றி கொள்வேன். 2வதாக, நாம் நம்பி எதிர்பார்ப்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை. 3வதாக,
நம்பி எதிர்பார்ப்பது ஏற்கனவே கிடைத்து விட்டது, அதை என் உழைப்பால் பெற்றுக்கொள்வது. நான் நம்பி எதிர்பார்ப்பது ஏற்கனவே கிடைத்திருக்கிறது, அதை தொடர்ந்து என்னுடைய உழைப்பால் பெற்றுக்கொள்வது. கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஏற்கனவே கொடுத்து விட்டார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோம்பி தெரியாமல் அதை நாம் தொடர்ந்து நம்முடைய உழைப்பால் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பேரால் கேட்போம். கண்டிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலும் கூட ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, என்னை தந்தேன் உந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து வந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியன மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியன மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேருபயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். பாஸ்கா மனிதர்கள் வழியாக கிறிஸ்துவின் அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர்,
பிற புனித மக்கள் நிறுத்தார் அவருடைய உரிமை சொத்தான மக்களின் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவியின் பிரிந்து அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து ஒளி வைத்து ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை நாங்கோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்திலே ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நாம் செபிப்போம். திருப்பாடல் 149 இன்றைய நாம் திருப்பாடலாக நாம் பாடினோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். கடவுள் உங்கள் மீதும் என் மீதும் விருப்பம் கொள்கிறார். நாம் எல்லோருமே அவருடைய பிள்ளைகள். நாம் அத்தனை பேருமே ஆண்டவருடைய செல்ல குழந்தைகள். நாம் நன்றாக நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த நேரத்தில் நான் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய செல்ல பிள்ளையை நான் வாழணும். நீ எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, நீ எனக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை, நீ எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயனுள்ள விதத்தில், அர்த்தமுள்ள விதத்தில், கனி கொடுக்கக்கூடிய விதத்தில் நான் வாழணும். சபிக்கப்பட்ட நிலையில் அல்ல, கனி கொடுக்க நிலையில் நான் வாழணும். இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், என் உடல் என்னும் உன் உடல் என்னும் ஆலயத்தின் தூய்மையாக வைத்திருக்கிறாயா? என் இல்லம் இறை வேண்டலின் வீடு, இதை கல்வர் குகையாக்கி விட்டீர்களே. பல வேளைகளிலே உடலிலும் நம்முடைய ஆலயத்தை நாம் அசுத்தப்படுத்தியிருக்கிறோம். உடலிலும் ஆலயத்தை நாம் அசுத்தப்படுத்திய ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியார் குடிகொண்டிருக்கிற கோவில் தான் நம்முடைய உடலினும் ஆலயம். இதை நாம் அசுத்தப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய எண்ணத்தால், சிந்தனையால், சொல்லால் நாம் அசுத்தப்படுத்தி இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வரட்டும். இதோ உன்னுடைய கதை அருகே நின்று நான் உன்னுடைய இதய கோவிலை தட்டுகிறேன். எவன் ஒருவன் உள்ளிருந்து அதை திறக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலே நான் வந்து குடிகொள்வேன். திருவழிபாட்டு புத்தகத்தை நான் வாசிக்கலாம். நம்முடைய இதய கோவிலை திறப்போம். ஆண்டவர் உள்ளே வரட்டும். நம்முடைய உடல் என்னும் ஆலயத்தை அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பட்டோம். இதோ உடல் என்னும் ஆலயத்தை ஆண்டவர் தன்னுடைய குணநலங்களால் நிரப்ப விரும்புகிறார். சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய உடலினும் ஆலயத்தை நான் அசிங்கப்படுத்தி நான் வாழ்ந்திருக்கிறேன். கனிகூடாத ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன். இதோ முன்னால் மண்டிட்டு செபிக்கிறேன், என்னை ஆசிர்வதிங்க. நீங்கள் ஏன் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுவிட்டீர்களை நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. அந்த பெருந்தொற்று காலத்திலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கலக்கத்திலே வாழ்ந்து போயிருக்கிறா? எல்லாம் முடிந்து போயிட்டு முடங்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நம்புங்க, இந்த நிலை மாறும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரோடு பயணிப்போம், ஆண்டவரோடு உடன் இருப்போம். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் பெற்றுவிட்டீர்கள், நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் சொன்ன என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்திலே கொண்டு வந்து கரங்களை மேலே உயர்த்தி பக்தியோடு நம் ஆண்டவர் இயேசு சொல்லித்தத அந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்னவர். நாம் வாழ தன்னையே பலியாக கொடுத்த தியாக செம்மல் நம் இயேசு ஆண்டவர் இவரே. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். உணவாக என் உயிராக இறைவா நீ வருவாய். உன் இல்லமாக நான் உருவாக இயேசுவே வரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே எழுந்தருள்வாய். என் உணவாக என் உயிராக இறைவா நீ வருவாய். என் இல்லமாக நான் உருவாக இயேசுவே வரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே எழுந்தருள்வாய். எருசலேம் ஆலயம் நீ சென்றபோது என்னென்ன கோபம் கொண்டாய். என்னுள்ளே நீ இன்று வருகின்ற போதோ என் நிலை பார்த்திருப்பாய். இயேசுவே என் குற்றம் பொறுத்துக் கொள்வாய். பணிவோடு ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டும். பனி போல என் ஆன்மா மாறும் மண்ணேறும். மணவாயில் திறந்து வைத்தேன். இயேசுவே மகிழ்வோடு எழுந்தருள்வாய். என் உணவாக என் உயிராக இறைவா நீ வருவாய். உன் இல்லமாக நான் உருவாக இயேசுவே வரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே
எழுந்தருள்வாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இதோ உலகம் முடியவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றிக்கு உரிமன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாமியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.